திருச்சி தஞ்சை திருமண்டலத்தை சார்ந்த திருமண்டல அலுவலர்களே, மறை மாவட்ட தலைவர்களே, திருமண்டல அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்களே, ஆயர் பெருமக்களே, பெண் ஊழியர்களே, மிஷனரிமார்களே, பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்களே, துறை இறைத்துணர்களே, காரைக்கால் முதல் வால்பாறை வரை மிகுந்த பரவி விரிந்து இருக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தை சார்ந்த அன்பு விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நாளின் காலையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாட நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற ஒரு பண்டிகை விழா. பலவித வண்ணங்கள், அலங்காரங்கள், ஆர்ப்பரிப்புகள், கொண்டாட்டங்கள் போன்றவை இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புத்தாடைகள், புதுமைகள், இவைகளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு பண்டிகை என்று சொன்னால் அது கிறிஸ்துமஸ் பண்டிகை தான். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் இதில் இணைந்து கொண்டாடுவது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை விசுவாசிகளையும் திருச்சபை குடும்பங்களையும் நமது திருச்சபையையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்ற விழா என்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடுகின்ற வண்ணம் நாம் கொண்டாடாமல் இந்த ஆண்டிலே அன்பு, அமைதி, மகிழ்வு, உறவு அனைத்தையும் கொண்டாடும் ஒரு பெருவிழாவாக நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பொருளுள்ள வகையிலே நாம் இந்த பண்டிகையை கொண்டாடினால் கண்டிப்பாக கிறிஸ்து பிறப்பிலே நாம் ஒரு புதிய நம்பிக்கை பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த காலங்களே நீங்கள் பார்ப்பீர்களானால், கடந்த மாதத்திலே ஏற்பட்ட மழையினாலே, புயலினாலே, வெள்ளத்தினாலே சென்னை மாநகரம் ஸ்தம்பத்தி போட்டது. சென்னை மாநகரம் தத்தளித்தது, தண்ணீரிலே தத்தளித்தது. அந்த பணிகளெல்லாம் முடிந்து ஓரளவுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகின்ற பொழுது தென் மாவட்டங்களிலே கடுமையான மழை. 4 மாவட்டங்கள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நம்முடைய சகோதர சகோதரிகள் தென் மாவட்டங்களிலே அனுபவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தென்னிந்திய திருச்சபையின் சார்பாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி திருமண்டலத்தை சார்ந்த மக்களுக்கு நாம் நிவாரணப் பொருட்களை எல்லாம் இங்கிருந்து அனுப்பி வைத்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பெருமை மிகு பிஷப் வீபர் கல்லூரியின் சார்பாக அவர்களோடு கூட பணியாற்றுகின்ற பல நிறுவனங்களிடத்தில் அவர்கள் தொடர்பு கொண்டு வெள்ள நிவாரணப் பொருட்களை எல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்து ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் செலவிலான நிவாரணப் பொருட்கள் எல்லாம் தூத்துக்குடிக்கு நாம் அனுப்பி வைத்தோம். ஒரு 500 பேருக்கு தூத்துக்குடி திருமண்டலத்திற்கு அனுப்பினோம். மீதி இருக்கின்ற ஒரு 500 பேருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கரங்களிலே கொடுத்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாங்கள் அதை விநியோகிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இப்படி துன்பங்களும் துயரங்களும் வந்திருக்கின்ற பொழுது பகிர்வும் மனிதநேயமும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே, அறிவியலிலே நாடு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது ஈரோடு சேலம் திருமண்டலத்திற்கு நான் பொறுப்பு பேராயராக இருக்கிறேன். ஒரு முறை நான் என்னுடைய பயணத்திலே வருகிற பொழுது சாலை ஓரத்திலே நான் ஒரு உணவகத்திலே நாங்கள் உணவு அருந்த வேண்டும் என்று நாங்கள் வாகனத்தை நிறுத்தினோம். அது மிகப்பெரிய இடம் அல்ல, எல்லாரும் வந்து போகிற இடமும் அல்ல, சாதாரணமான ஒரு உணவகம். அங்கே சென்று பார்த்த உடனே நான் வியந்து போனேன். காரணம் என்று சொன்னால், அங்கே இயந்திர மனிதன் வைத்திருக்கிறார்கள் உணவு பரிமாறுவதற்கு. என்ன அறிவியல் முன்னேற்றம்! இன்னும் சொல்ல போனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கின்ற செயற்கை அறிவை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த பேச்சு தான் இங்கே மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது. அதன் மூலம் ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாகவும், சொல்லாத ஒன்றை அவரது குரலிலே சொன்னதாகவும் திருத்தி கூறும் வாய்ப்புகள் பெரிதாகிக் கொண்டே வருகின்றது.
உலக அமைதி பற்றி நம்ம பேசவே வேண்டாம். இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டில், எகிப்து நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மிக மோசமான போர் சூழல்களை எல்லாம் நாம் உற்று நோக்கினால் பலஸ்தீனாவில் இருக்கின்ற பாமர மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, பலஸ்தீனியர்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக இஸ்ரேல் நாட்டினுடைய குற்றச்சாட்டு இருக்கிறதையும் நாம் அறிவோம். ஆனாலும் மனித உயிர் அங்கே துச்சமாக மதிக்கப்படுகிறதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த சூழலிலே தான் இயேசுநாதருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், இயேசுநாதர் பிறந்த புண்ணிய பூமியிலே இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிலே கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே மரண ஓலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ரத்தம் அங்கே சிந்திக் கொண்டிருக்கின்றது. அமைதியே போதித்த ஒரு கடவுளினுடைய பிறப்பிலே, அவதரித்த பூமியிலே இப்படிப்பட்ட கொடூரமான காட்சிகள் நடப்பதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கின்ற எண்ணம் மேலோங்கி வருவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலங்களிலே நம்முடைய மனதை விட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய சிறப்பான அர்த்தத்தை நம்முடைய மனத்திலே நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் இம்மானுவேலாக இருக்கின்றார். இம்மானுவேல் என்கின்ற எபிரேய சொல் திருமறையில 2 முறைதான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் ஏசாயா தீர்க்கதரிசி மெசியாவை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த சொல்லை, இந்த பெயரை 2 முறை அவர் குறிப்பிடுகிறார். இதை குறித்து பெரிய வியாக்கியானங்கள் உண்டு, பெரிய அர்த்தங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதை குறித்து நான் நீண்ட நேரம் உங்களோடு கூட பேச விரும்பவில்லை. மாறாக எபிரேய மொழியிலே இந்த இம்மானுவேல் என்கின்ற இந்த சொல், இந்த பெயரிலே 3 கூறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் எபிரேய மொழி கற்றவர்கள் அறிவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இம்மானுவேல் என்கின்ற இந்த பெயர், எபிரேய சொல் மிகவும் முக்கியத்துவமாக சொல்லாகும். ஏன் என்று சொன்னால், இம்மானுவேல் என்பதற்கு நம்முடன் கடவுள் இருக்கின்றார் அல்லது கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்று பொருள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்ல போனால் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்றும் சொல்லலாம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. கிறிஸ்துமஸ் காலத்திலே நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு நற்செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால், யோவான் நற்செய்தியாளன் இன்னும் அதை சிறப்பாக சொல்லுவார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று கூறுகிறார். கடவுள் என்பவர் எங்கோ இருக்கின்றவர், காலத்தாலும் இடத்தாலும் கடந்து நிற்கிறவர் என்பதுதான் நமக்கு தெரிந்த புரிந்து கொள்ளுதல். எங்கோ இருக்கின்ற கடவுள் இன்றைக்கு நம்முடனே இருக்கின்றார். தொழுவத்திலே அவதரித்திருக்கின்றார். மனிதம் இந்த மாட்டுத் தொழுவத்திலே அவதரித்திருக்கிறது. அன்பு உலகத்திலே விண்ணகத்திலிருந்து வந்து இறங்கி இருக்கிறது என்றெல்லாம் நாம் இதற்கு பொருள் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற இந்த அவருடைய உடன் இருப்பு என்பது, அல்லது அவருடைய கூட்டுறவு, தோழமை என்பது ஏதோ தற்காலிகமானது அல்ல. கடவுளுடைய உடன் இருப்பு என்பது தற்காலிகமானது அல்ல. ஆனால் இயேசுநாதர் விண்ணுலகத்தில் செல்வதற்கு முன்பதாக, இதோ பூமியின் கடைசி வரையும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு சொல்லி சென்றிருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார், எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் உறுதி செய்து கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். இம்மானுவேல் என்கின்ற சொல் என்றும் எப்போதும் எங்கும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த காலங்களிலே பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. இந்த ஆண்டு நம்முடைய திருமண்டல பணிகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு கடவுள் அருள் புரிந்தார். நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சிறப்பாக திருச்சி மெயின்காட் கேட், பீமநகர், சிறுகனூர், தாராபுரம், கரூர் போன்ற மணப்பாறை போன்ற இடங்களில் உள்ள சொத்துக்களை எல்லாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியில் கடவுள் நமக்கு பெரும் துணை செய்தார். பொருளாதார ரீதியாக தொடர்ந்து நமது திருமண்டலம் தன்னிறைவு பெறுவதற்கு கடவுளுடைய கிருபை நமக்கு அதிகமாக இந்த ஆண்டில் நாம் பெற்றிருந்தோம். நம்முடைய கல்வி பணியை குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால், கல்லூரிகள், பள்ளிகள், தொடக்க பள்ளிகள் போன்றவற்றை மேம்படுத்துகின்ற பணியில் கடவுள் நமக்கு பெரிதும் உதவி செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், பிஷப் வீவர் கல்லூரிக்கு
ஒரு புதிய முதல்வரை நியமிப்பதற்கு கடவுள் உதவி செய்தார். தாராபுரம் மருத்துவமனை முன்னேற்ற பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நம்முடைய குணமாக்கும் திருப்பணி மிக சிறப்பாக நம்முடைய திருமண்டலத்திலே நிறைவேறி வருவதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். அது மாத்திரமல்ல, நற்செய்தி பணியும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மிஷனரிமார்கள் ஆங்காங்கே படித்தளங்களிலே பணியாற்றி நல்ல சிறப்பான ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். இப்பொழுது அந்த மிஷனரி தலங்களிலே, அருள்பணி தலங்களிலே ஆலயங்கள் கட்டுகின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். பிள்ளைகளை பராமரிக்கின்ற நம்முடைய திருமண்டலத்தினுடைய உதவியினாலே 500 பிள்ளைகளை நாம் பராமரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் ஆர்வமாக, உற்சாகமாக பேருதவி செய்கிறவர்கள் நம்முடைய விசுவாசிகள். அதற்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி பல காரியங்களை சொல்லிக் கொண்டு போனாலும் மிக துயரமான நேரங்களும் நமக்கு இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், நம்முடைய திருமண்டலத்திலே மிக குறைந்த வயது இளம் குருவானவர் அருள் திரு எசேக்கியேல் கிருபராஜ் அவர்கள் திடீரென்று அவர்கள் மறைந்து விட்டார்கள். அதே போல நம் அனைவருக்கும் நட்பிலே சிறந்த ஒரு மூத்த குருவானவர் அருள் திரு ஞான பொன்னையன் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. இதெல்லாம் மிகவும் துயரத்தை தருகின்ற ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுளுடைய கிருபையினாலே எத்தனையோ அறைகூவல்களை எல்லாம் நாம் எதிர்கொண்டு அவைகளையும் மேற்கொள்ள கடவுள் கொடுத்த கிருபைக்காக, பேரருளுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுடைய ஜெபம், நல்லெண்ணம், உதவி செய்கின்ற மனப்பான்மை பெற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால், இந்த புதிய ஆண்டை மேய்ப்பு பணி ஆண்டாக கடைபிடிக்க உள்ளோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டிங், இயர் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் ஷெப்பர்டிங், மேய்ப்பு பணியை ஆண்டாக இந்த புதிய ஆண்டை நாங்கள் கடைபிடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், மாறி வருகின்ற கால சூழலிலே நம்முடைய ஆயர் திருப்பணி மிக தீவிரமாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற இறையியல் சிந்தனை, நடைமுறை பயிற்சி, கட்டமைப்பு போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த காலங்களிலே நீங்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்காக, காட்டிய அன்புக்காக, தந்த ஒத்துழைப்புக்காக நானும் பேராயர் அம்மாவும் அதிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நம்முடைய திருமண்டலத்தினுடைய 38வது திருமண்டல பேரவை நடைபெற உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெத்தலியில் பிறந்துள்ள பாலகனினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் அனைவருக்கும் உளம் கிழிந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.